வணக்கம். இன்னைக்கு சமச்சீர் கல்வி 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் டேர்ம் 2 அதில் சாப்டர் 3 பில்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் எக்ஸசைஸ் 3.1ஓட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். ஓகேம்மா, 13th கொஸ்டின். Valavan bought 24 eggs for 96 rupees. 4 of them were broken and also he had a loss of 36 rupees on selling them. What is the selling price of one egg? ஓகேம்மா, இதில் 24 எக்ஸோட ரேட் வந்து 96 ருபீஸ். இது காஸ்ட் ப்ரைஸ். ஓகேயா, அதில் 4 வந்து ப்ரோக்கன். ஸோ 4 உடஞ்சிடுச்சுன்னா மீதி இருக்கிறது 20 எக்ஸ். அந்த 20 எக்ஸை விற்கும்போது தான் அவருக்கு லாஸ் எவ்வளோ வந்திருக்கு? 36 ருபீஸ். ஸோ நம்ம இப்போ இதில் காஸ்ட் ப்ரைஸ் வந்து 96ம் லாஸ் வந்து 36 எடுத்து செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிப்போம். அப்போ கண்டுபிடிக்கிற செல்லிங் ப்ரைஸ் வந்து எத்தனை எக்ஸோடது? இந்த 20 எக்ஸை விற்றுப்பார்ல, அதோட செல்லிங் ப்ரைஸ் தான். அதிலேருந்து ஒரு எக்கோட செல்லிங் ப்ரைஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேம்மா, சொல்யூஷன். காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 24 eggs that is equal to 96 rupees. ஓகேம்மா, நம்பர் ஆஃப் broken eggs, எத்தனை எக்ஸ் உடஞ்சிடுச்சின்னு கொடுத்துருக்காங்க, that is equal to 4. so number of eggs sold, எத்தனை எக்ஸ் வந்து விற்றுருக்கிறாரு? that is 24 எக்ஸ் இருந்துச்சு, அதில் 4 எக்ஸை வந்து உடஞ்சிடுச்சு. ஸோ ரிமைனிங் எத்தனை இருந்துச்சு? 20 எக்ஸ் தான் விற்றுருக்கிறாரு. ஓகேயா, loss equal to 36 rupees. இந்த 20 எக்ஸை விற்கும்போது தான் அவருக்கு லாஸ் வந்து 36 ருபீஸ் வந்திருக்கு. இப்போ நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் இந்த 96 எடுத்துக்கோங்க, லாஸ் 36 எடுத்துக்கோங்க. இதை யூஸ் பண்ணி செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேயா, காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 96 rupees, லாஸ் இஸ் ஈக்குவல் டு 36 rupees. therefore selling price கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்முலா லாஸ் ஃபார்முலா தெரியும். லாஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். இதில் தெரிஞ்ச வேல்யூஸ் யூஸ் பண்ணுங்கள், அதுலேருந்து தெரியாத வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். லாஸ் இஸ் 36 rupees, that is equal to காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 96 rupees மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் தெரியாது. நெக்ஸ்ட் பாருங்கள், இது மைனஸில் இருக்குது. ஸோ இதை இந்த சைட் கொண்டு வரோம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 96 அப்படியே இருக்கட்டும். இது ப்ளஸ் 36 இங்கே வரும்போது மைனஸ் 36 ஆகும். புரிஞ்சுதாம்மா? சைடை மாற்றும் போது சைனையும் மாற்றிக்கோங்க. ஸோ இந்த செல்லிங் ப்ரைஸ் வந்து இந்த சைடு வரும்போது மைனஸில் இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறுது. இங்கே 36 ப்ளஸில் இருக்கிறது இங்கே வரும்போது மைனஸாக மாறிடுது. that is equal to 96 minus 36 என்ன? 6 minus 6 0, 9 minus 3 6, that is 60 rupees. செல்லிங் ப்ரைஸ் வந்து 60 rupees. இந்த 60 செல்லிங் ப்ரைஸ் எதோடது? 20 எக்ஸோட செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 20 eggs is equal to 60 rupees. therefore selling price of 1 egg equal to many கொடுத்து 1 கேட்டிருக்காங்கம்மா. ஸோ டிவைட் பண்ணும். equal to 60 divided by 20, that is equal to 0 0 cancel. இங்கே கேன்சல் பண்ணும்போது 1 2 is 2, 3 2s are 6, that is equal to 3 rupees. ஓகேம்மா, செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 egg equal to 3 rupees. ஆன்சர் இஸ் equal to 3 rupees. ஓகேம்மா, இதில் நமக்கு இது மட்டும் மறக்காமல் செய்துக்கோங்க. ஓகே, அப்போ 24 எக்ஸை வாங்கினார், ஆனால் விற்கும்போது 20 எக்ஸை தான் விற்றுருக்கிறாரு. ஓகே, ஏன்னா 4 உடஞ்சிடுச்சு. இது இம்பார்ட்டன்ட். எடுத்து லாஸ் வந்து மொத்தமாக தான் அவர் எவ்வளோ எக்ஸை விற்றாரோ அதோட லாஸ், தட் இஸ் இந்த 20 எக்ஸோட லாஸ். ஓகேயா, எக்ஸை விற்கும்போது கிடைச்ச லாஸ் தான் இது. இதிலேருந்து சிபி செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது, லாஸ் இருக்குது. இதிலேருந்து செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறோம். செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சது வந்து 20 எக்ஸோட செல்லிங் ப்ரைஸ் தான். ஸோ அதிலேருந்து ஒரு எக்கோட செல்லிங் ப்ரைஸுக்கு டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணி எழுதும்போது 3 rupees கிடச்சிது. ஓகேயா, ஸோ அவர் ஒரு எக்கை 3 rupeesக்கு விற்றுருக்கிறாரு. ஆனால் வாங்கும்போது பாருங்கள்
96 rupees கொடுத்து 24 eggs வாங்குறாரு. 24 eggsோட ரேட் என்ன? காஸ்ட் ஆஃப் 24 eggs is equal to, இது தேவையில்லை தெரிஞ்சுக்கோங்க சும்மா, 96 rupees. Therefore cost of 1 egg எவ்வளோ வரும் பாருங்க, 1 egg equal to 96 divided by 24, that is equal to, கேன்சல் பண்ணுங்க, 4க்கு கொடுக்கலாம், 6 4s are 24, here 2 4s are 8, 4 4s are 16, again 6 கொடுத்தீங்கன்னா 1 6 is 6, 4 6 are 24. ஸோ வாங்கும்போது ஒரு எக் வந்து 4 rupees கொடுத்து வாங்கியிருக்கிறாரு, ஆனால் அவர் விற்கும்போது 3 rupees கொடுத்து தான் விற்றுருக்கிறாரு. ஸோ அவருக்கு நஷ்டம்தான், லாஸ் தான் ஆயிருக்கும். ஓகேப்பா, ஸோ இது தேவையில்லாமா, இது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே ஓகேப்பா. 14th question. மங்கை bought a cell phone for 12,585 rupees. It fell down. She spent rupees 500 on its repair. She sold it for 7,500 rupees. Find her profit or loss. ஓகேவா, கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்க, மங்கைங்கிறவங்க ஒரு செல்ஃபோன் வாங்கியிருக்காங்க. வாங்கும்போது எவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னா 12,585 rupees கொடுத்து வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஃபோன் வந்து கீழே விழுந்துடுச்சு, அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு 500 rupees செலவு பண்ணியிருக்காங்க. ஓகேப்பா, ஸோ இதில் ரிப்பேர் வந்துடுச்சு, இது ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸு. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் எடுக்கும்போது என்ன பண்ணணும், இந்த ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணி தான் வச்சுக்கணும். ஓகேப்பா, நெக்ஸ்ட்டு ரிப்பேர் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபோனை விற்றுடுறாங்க. எவ்வளோ ரூபாய்க்கு, 7,500 rupeesக்கு விற்றுருக்காங்க. விற்றாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிறது ப்ராஃபிட்டாக லாஸாக எவ்வளோ ரூபாங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேப்பா, ஸோ இதில் உடனே காஸ்ட் ப்ரைஸ் இதுன்னு எடுக்கக்கூடாதுமா, செம்ம நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. அதில் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸ் எக்ஸ்ட்ரா அவங்க செலவு பண்ணது இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து ஆட் பண்ணி எழுதும்போது தான் நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். ஓகேப்பா, ஸோ ஹியர் சொல்யூஷன், இது பர்ச்சேசிங் ப்ரைஸ் எடுத்துப்போமா, பர்ச்சேசிங் ப்ரைஸ் of the cell phone equal to 12,585 rupees. Amount spent for repair. ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, 500 rupees. That is the overhead expense. Therefore cost price of the cell phone is equal to ரெண்டே ஆட் பண்ணுவோமா, 12,000 இங்கே எழுதுறேம்மா, 12,585 ப்ளஸ் 500 rupees. ஸோ இந்த ரெண்டே ஆட் பண்ணுவோம், that is 12,585 plus 500. This 5, 8 plus 0, 8, 5 plus 5, 10 க்கு 0, remainder 1, 2 plus 1, 3, 1. That is 13,000. Cost price என்ன கிடைச்சிருக்கு, 13,085 rupees. ஓகேம்மா, காஸ்ட் ப்ரைஸ் இது. எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, she sold it for 7,500 rupees. So selling price of the cell phone is equal to, selling price is equal to 7,500 rupees. இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க, காஸ்ட் ப்ரைஸ் 13,085, selling price 7,500. So which one is greater, cost price is greater. Cost price is greater than selling price. Here cost price is greater than selling price, so there is loss. Okay amma, 13,000 கொடுத்து 13,085 கொடுத்து வாங்கி ரிப்பேர்லாம் பண்ணி மொத்தமாக 13,085 ஆகிருக்கு உங்களோட செல்ஃபோன் கைக்கு வரதுக்கு. அதை 7,500க்கு விற்றுருக்காங்க. ஸோ லாஸ் தான். ஓகேயா, எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும் இல்லாமல், ஸோ லாஸுக்கு என்ன பண்ணுறோம், லாஸ் ஃபார்முலா, loss is equal to cost price minus selling price. That is equal to cost price. What is the cost price? 13,085 rupees
minus what is the selling price? 7,500 rupees. So minus பண்ணுவோம் 13,085 rupees minus 7,500 rupees. Minus பண்ணுங்க 5 minus 0 5, 8 minus 0 8. This becomes 2 and this becomes 10. 10 minus 5 5. Here this becomes 0 and this becomes 12. 12 minus 7 5. So எவ்வளோ ரூபாய் லாஸ் அவங்களுக்கு? 5,585 rupees லாஸ். ஓகேம்மா. ஸோ ஆன்சர் loss is equal to 5,585 rupees. Okay ma, here 15th question, objective type questions la 15th one. Discount is subtracted from dash to get selling price. செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கணும்னா டிஸ்கவுண்ட்டை எதில் இருந்து சப்ட்ராக்ட் பண்ணுவோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேம்மா. செல்லிங் ப்ரைஸ் ஃபார்முலா செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். தானே நம்மளோட ஃபார்முலா. இங்கே தானே கேட்டிருக்காங்க செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கணும்னா டிஸ்கவுண்ட்டை எதில் இருந்து சப்ட்ராக்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. எதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுவோம்? மார்க் ப்ரைஸ்லேருந்து. ஸோ ஹியர் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். Next ma, 16th one. Overhead expenses is always included in. Overhead expenses எது கூட இன்க்ளூட் பண்ணுவோம்? காஸ்ட் ப்ரைஸ் கூட இல்லையா? எப்போதுமே காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ வேர்ட் ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? அதில் என்ன பண்ணியிருக்கிறோம்? வாங்கின விலை எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த காஸ்ட் ப்ரைஸாக எடுத்துருவோம். அப்படி இல்லை அவங்கள ரிப்பேர் பண்ணுறதுலாம் வந்துடுச்சுன்னா அதுதான் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸ். அதை எது கூட சேர்ப்போம்? காஸ்ட் ப்ரைஸ் கூட தான் சேர்ப்போம். ஓகேயா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் இஸ் ஆல்வேஸ் இன்க்ளூடட் இன் காஸ்ட் ப்ரைஸ். நெக்ஸ்ட் 17th கொஸ்டின். தேர் இஸ் நோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் வென். எப்போ ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லைன்னு சொல்லுவோம்? இப்போது செல்லிங் ப்ரைஸையும் காஸ்ட் ப்ரைஸையும் கம்பேர் பண்ணும்போது தான் இல்லையா? காஸ்ட் ப்ரைஸ் வந்து லெஸ் தேன் செல்லிங் ப்ரைஸாக இருந்தால் ப்ராஃபிட், காஸ்ட் ப்ரைஸ் இஸ் கிரேட்டர் தேன் செல்லிங் ப்ரைஸாக இருந்தால் லாஸ்ன்னு சொல்லிடுவோம். காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸாக இருந்தால் தான் என்ன சொல்லுவோம்? தேர் இஸ் நோ ப்ராஃபிட் நோ லாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 18th one. Discount is equal to, it already we know this formula, discount is equal to mark price minus selling price. So the formula தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் பி selling price is the correct answer. ஓகேம்மா. ஸோ இன்றைக்கி இதோடைய கிளாஸ் முடியுது. எல்லாமே எக்ஸசைஸ் 3.1 இதோடைய கம்ப்ளீட் ஆகுது. ஓகேப்பா. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இன்றைக்கியோட கிளாஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, சால்வ் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ.